ஆரவல்லி மலைகளை சிதைக்காதீர்கள், அவை சுவாசிக்கட்டும். இந்த முழக்கம்தான் கடந்த சில தினங்களாக இந்தியா முழுக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆரவல்லி மலை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் புதிய வரையறைகள் அம்மலைகளின் இருப்பு சார்ந்த அச்சத்தை விவசாயிகளிடமும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடமும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆரவல்லி மலைத்தொடரில் மணற்கல், சுண்ணாம்புக்கல், பளிங்குக்கல், கிரானைட், ஈயம், துத்தநாகம், தாமிரம், டங்ஸ்டன் போன்ற தாது வளங்களும் நிரம்பியுள்ளன. இதன் பொருட்டே ஆரவல்லி மலைகள் பல ஆண்டுகளாக சுரங்க மாஃபியாக்களின் பிடியில் சிக்கி தவித்து வருகிறது. இதை சரி செய்ய நிபுணர்கள் உள்ளடங்கிய குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைத்தது. இதன் அடிப்படையில் ஆரவல்லி மலைகள் பாதுகாப்பு குறித்த புதிய வரையறைகள் வெளியிடப்பட்டன. இந்த புதிய வரையறைகளே ஆரவல்லி மலை விவகாரம் தேசிய அளவில் பூதாகரமாக வெடிக்க காரணமாகியுள்ளது. புதிய வரையறையின்படி 100 மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்ட குன்றுகள் மட்டுமே இனி ஆரவல்லி மலைத்தொடராக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆரவல்லி மலைகளை அவற்றின் உயரத்தை வைத்து மட்டும் வரையறுப்பது ஆபத்தானது என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் இந்த புதிய விதிமுறைகள் ஆரவல்லி மலைகளில் சுரங்க தொழில் மற்றும் கட்டுமான பணிகள் தடையின்றி நடக்க வழிவகுத்துவிடும் என கூறி சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் விவசாயிகளும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். ஆனால் புதிய வரையறைகள் ஆரவல்லி மலைகளின் பாதுகாப்பை தளர்த்துவதற்காக அல்ல, மாறாக மாநிலங்கள் முழுவதும் சுரங்க தொழிலை முறைப்படுத்தவும் ஒரு சீரான விதியை உருவாக்கவுமே கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. 100 மீட்டருக்கும் குறைவான குன்றுகளில் சுரங்க வேலைகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்பதை மறுத்துள்ள மத்திய அரசு, மலைத்தொடரின் சரிவுகள் மற்றும் அவற்றுடன் இணைந்த நிலப்பகுதியில் என ஒட்டுமொத்த மலை அமைப்பிற்கும் பாதுகாப்பு அளிக்கப்படும் என உறுதியளித்துள்ளது. குறிப்பாக ஆரவல்லி பகுதிகளில் புதிய சுரங்க குத்தகைகள் அனுமதிக்கப்படாது எனவும் பழைய சுரங்க தொழில்கள் முறையான விதிகளின்படி மட்டுமே செயல்பட முடியும் எனவும் தெரிவித்துள்ளது. வட இந்தியாவின் நுரையீரல் என அழைக்கப்படும் ஆரவல்லி மலைகளை அடையாளம் காண கொண்டுவரப்பட்டுள்ள 100 மீட்டர் அளவுகள் என்பது ஆரவல்லி மலைகளுக்கான பாதுகாப்பா அல்லது அழிவின் ஆரம்பமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.